விஜயகாந்த் சாரை வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. என்னன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துலதான் அந்த படம் கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு. அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் கூட இறந்துட்டாரு. திருப்பதி சாமியா நரசிம்ம படம். அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு 2 நாள் தான் ஒர்க்கு. பெரிய சீன் ஒன்றும் இல்லை, ஒரு 3 சீன் என்னமோ தான், 4 சீன் என்னமோ வந்தது. 2வது நாள் கொட்டிவாக்கம் வீட்டுல ஷூட்டிங் முடியுது. நரசிம்மா ஷூட்டிங் முடிச்சு மத்தியானமே முடிஞ்சிருச்சு. காஸ்டியூமர் எனக்கு வாங்கின புடவையும் ஜாக்கெட்டையும் கொண்டு கையில கொடுத்தாரு. எதுக்குன்னா வேண்டாண்ணா அப்படின்னு. இல்லம்மா அது உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரு, பட்டு புடவை 2மே உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாருமா அப்படின்னாரு. அப்படியா, சரி. சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மேனேஜர் ஒரு பெரிய பொட்டலத்தை கொண்டு கொடுத்தாரு. சொன்னேன், இந்த பொட்டலம் எனக்கு உள்ளது இல்ல, இந்த கவரு யாருக்கோ கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுக்குறீங்க, எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு. இல்லம்மா உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னா. பாருங்க பேர் எழுதி இருக்கு அப்படின்னா. பார்த்தா பேர் போட்டிருக்கு, சாந்தி வில்லியம்ஸ். கரெக்டா விஜய் சார் இறங்கிட்டார், விஜயகாந்த் சார். கவரை தூக்கி காட்டி, இது எனக்கா, இது என்னோடது இல்ல அப்படின்னு காட்டுறேன். அவரு இல்ல உங்களுக்கு தான் அப்படின்னாரு. அதாவது வில்லியம்ஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயகாந்த் சார். 2 பேர் ரூம்மேட்டு. இவர் காசு கேட்டு வாங்கிட்டு போவாராம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. இந்த டைம்ல நான் இவருக்கு உடம்பு முடியாம இருந்ததுனால அவர் அந்த மனசுல வச்சு அந்த ஹெல்ப்பும் பண்ணாரு பாருங்க. அப்ப அவர் எவ்வளவு பெரிய மனிதர். இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அவரு பண்ணியிருக்காரு.